இப்போது என்ன நடந்திருக்குன்னா, சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார்கள். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டரு இந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, எதனால், உனக்கும் இந்த பஹல்காமுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த தாக்குதல் நடந்து ஒரு மதவெறி செயல்கள், என்ன மதவெறி பேச்சுக்கள் நடந்திருக்கு. அவங்க சாதாரண ஒரு அப்பாவி இஸ்லாமியன், ஒரு அப்பாவி முஸ்லீம் பெண்ணு. அந்த முஸ்லீம் பெண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கார்கள். அதுக்கு ஒரு டாக்டர் என்ன பேச்சு பேசணும்? இதான் டாக்டர் பேச்சா? ஒரு டாக்டர் பேசுகிற பேச்சா? எவ்வளோ வண்ணம்! எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மதவெறி சிந்தனை. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், காஷ்மீரில் நடந்தது தான். பாகிஸ்தான் போட்டுச்சு, அதோட நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காண்டி வரவும் போகிற அப்பா இஸ்லாமியர்கள் போய் நீ உனக்கும் பஹல்காமும் பயங்கரவாத செயலுக்கு தொடர்பு இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் வடமாநிலங்களில் பல இடங்களில் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சொன்னால இந்த பிரியாணி கடை இந்த மாதிரிலாம் நொறுக்கியிருக்கார்கள் சன்பரிவாரங்களுக்கு ஒரு தில்லு கிடையாது. இந்த டாக்டரும் சங்கீதான், சரியா? தில்லு இருந்தால் பாகிஸ்தானை போய் தாக்கணும். அது இதுக்கு தில்லு இல்லை, தைரியம் இல்லை. அப்பாவும் இஸ்லாமியை தாக்குறது சங்கிகளுக்கு தானே திறமை. அதுக்கப்புறம் சங்கிகளுக்கு என்ன திறமை? சரி, இப்போ என்னன்னா, இப்போ இந்த பார்டரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், தொழில் ரீதியாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா பாதிப்புகள், மக்களுக்கு பாதிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பாதிப்புனா, இப்போ ஒரு இடம், சரியா, கேரளா பக்கம் நினைக்கிறேன், தமிழகத்தில் இருக்குது, கேரளா தமிழ்னு சொல்லிக்கிறேன். அங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள ஒரு பாகிஸ்தான் நபர், சரி, இங்கே இந்தியாவில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன, அந்த நபர், அந்த வயசானவர், ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும். அந்த 75 வயசு நபர் இப்போ பாகிஸ்தானுக்கு போகிற மாதிரி நிலைமை. ஏன்னா அவர் பாகிஸ்தான் சிட்டிசன், ஒய்ஃபு இந்தியன் சிட்டிசன். ஸோ இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிருக்கார்கள் இந்தியாவில். அப்போ இந்த பிரச்சனைனால இப்போ அங்கே பாகிஸ்தானில் போனால் யார் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சொந்த பந்தம் அப்படி இப்படி இருந்தால் போயிடலாம், யாருமே இல்லை, எல்லாம் இந்தியாவில் செட்டில். இப்போ சிட்டிசன்ஷிப் இஸ் பாகிஸ்தானி சிட்டிசன்ஷிப். இப்போ எவ்வளோ எஃபெக்ட் பாருங்க. இப்போ அவர் போய் எங்கே போய் தங்குவார்? வயசாகிடுச்சு, 75 வயசு. இப்போ அதை பார்க்கணுமா இல்லையா? அது இந்த சங்கிகளுக்கு திரு நரேந்திர மோடிக்கும் ஒன்றும் தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கு தானே பாதிப்பு. அதான் நாங்கள் சொல்ல வரோம். சரி, இன்னொரு நாள்னா தமிழகத்தில் என்னன்னா, ஒரு பாகிஸ்தானி ஒரு இளைஞரும் ஒரு மகனாக வந்திருக்கார்கள். சரியா, 1 கோடி செலவு பண்ணி வந்திருக்கு இந்தியாவுக்கு. ஏன்னா ஒன்று ஒரு பக்கம் ட்ராவலிங், ஒரு பக்கம் காசு, மற்றபடி ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஒரு பொறுத்த வரைக்கும் அந்த நெஞ்சில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு, சர்ஜரிக்கு வந்திருக்காங்க தமிழகத்தில். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீ சொந்த ஊருக்கு போவானா, அங்கே பாகிஸ்தானில் போனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டு இந்தியாவில் தான் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் நீ எத்தனை பெரிய எஃபெக்ட் பாருங்கள். ஏன்னா இன்னொரு நாள்னா, இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு விதிமுறை கொடுக்கணும்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணும்போது இங்கே இருந்துக்கலாம், சொந்த ஊருக்கு பாகிஸ்தான் நாடுக்கு போத்தாங்கன்னா. சாதாரண டூரிஸ்ட்டு வேலைக்குன்னு வந்திருக்காங்க, சும்மா வேறு பர்பஸ்க்கு வந்திருக்காருன்னா வேறு பிரச்சனை, சரியா? இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்திருக்கிறவங்களாம் இப்போ உடனே போக சொல்லி எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். கொஞ்சமாச்சும் சூடு சொன்ன கிடையாது. பாதிக்கப்படுறது மக்கள் தானே. அப்புறம் இந்த இன்னொரு நபர் சொன்னேன், இங்கே மெனக்கிட்டு கல்யாணம் பண்ணி இங்கே வந்து தங்கி இங்கே செட்டில் ஆகி அவருக்கும் எஃபெக்ட் தானே. அப்போ இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விதிமுறைகள் கொடுக்கணும். விதிமுறைகள் சுத்தமாக கொடுக்கப்படவில்லை.
அப்போ என்ன கடைசியில் மக்களுக்கு தான் பாதிப்பு தவிர அரசியல்வாதிகளுக்கு மோடிக்கு அமித்ஷாக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சரியா? இப்போ மக்கள் தான் பாதிக்கப்படுறார்கள். அப்போ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லை இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஏன்னா இன்னொரு 30 நாளைக்கு இருக்கலாம் மருத்துவ ரீதியாக. ஏன்னா ஒரு 2வது தடவை இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்த நபர்கள் யாருமே சொந்தம் இல்லைங்கிட்டு இந்தியாவில் கல்யாணம் பண்ணி இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் அவன் இங்கே இருக்கட்டும், ஏன் பாகிஸ்தானுக்கு போகணும்? இது பைத்தியக்காரத்தனமான. அப்புறம் இன்னொரு ஒரு இராணுவம், சரியா, ஒரு இராணுவம் பொறுத்த வரைக்கும் அங்கே காஷ்மீரில் வேலை செய்கிற நபரும் ஒரு இராணுவம் அங்கே பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாரு. சரியா? அவர் மனைவியை பொறுத்தவரைக்கும் கர்ப்பிணி பெண், ஒரு குழந்தை இருக்காரு. அங்கே மாட்டிக்கிட்டார்களா அந்த பெண்மணி, கர்ப்பிணி பெண்ணு, மகனார் ஒரு ஒரு வயசு மகனார். அப்போ அந்த பெண்மணி போய் கவர்மெண்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கணவனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்ட்டு. இது ரிலீஸ் பண்ணுவார்களா இல்லையா பொறுத்து தான் பார்க்கணும். ரிலீஸ் பண்ணால் சந்தோஷமான விஷயம். ஏன்னா கர்ப்பிணி பெண்ணு, ஒரு வயசு குழந்தை இருக்குது, எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. கணவன் நம்பி தான் இருக்கார்கள். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறார்கள், அப்பாவி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறார்கள். இதுக்கு இஸ்லாமியர்கள் இந்த சம்மந்தமும் இல்லைன்னு பல தடவை சொல்லியாச்சு. ஏன்னா அதை போய் பேசிக்கிட்டு இது இஸ்லாமியர்கள் சம்மந்தம். இங்கே பல்வேறு சங்கிகள் சங்கிகள்லாம் ரொம்ப வதந்திகளை ரொம்ப கலப்பி விடுறார்கள். வடநாட்டு சங்கியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு சங்கியாக இருந்தாலும் சரி, பல்வேறு வதந்திகள். ஏதோ ஒரு இஸ்லாமிய நல்லது செஞ்சால், ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அது வேறு நாட்டில் யாரும் செஞ்சிருந்தா அதுக்கே போய் காஷ்மீரை போய் சம்மந்தம் பண்ணுறீங்க சில சங்கிகள் பேசுகிறார்கள். அதுக்கு எல்லாம் தெரியும் யார் அந்த சங்கிங்க. ஏன்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகள் இஸ்லாமியர்களை மத்தியில். ஏன்னா அங்கே காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும் என்ன ரியாலிட்டின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா காஷ்மீர் மக்களே பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கவில்லை, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அங்குள்ள டூரிஸ்ட்டுகள் என்ன இந்தியாவுக்கு காஷ்மீருக்கு நம்பி வரும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஏன்னா ஒரு விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மக்கள், காஷ்மீரி மக்கள், அவங்கள போய் ப்ளேம் பண்ணி பயங்கரவாதத்துக்கு தொடர்பு இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பல்வேறு சூழ்ச்சிகள். சங்கிகளுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, மேலே பில்லு தான் போய் பாகிஸ்தானை போய் தாக்க வேண்டியதானே. பாகிஸ்தானை போய் தாக்குறது தான் நல்லது. இங்கே போய் பொதுமக்கள் இஸ்லாமிய மக்கள் போய் தாக்குறது கோழைத்தனம். ஏதோ பச்சையாக சொல்ல கோழைத்தனம். சங்கி இப்படி தான் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு என்னன்னா, கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்கிற யூடியூப் சேனல்கள் 17 யூடியூப் சேனல்கள் அது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குது. ஏன்னு எனக்கு புரியல. தடை பண்ணனால என்ன எஃபெக்ட்னு தெரியல. ஒரு சமயம் அங்கே உள்ள செய்திகள் தெரியக்கூடாததுனால தடை பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் இந்த சங்கிகள் பண்ணிகிட்ருக்கார்கள். இங்கே திரு நரேந்திர மோடி தான் பண்ணிட்டுருக்கார்கள். 6 நாள் ஆயிடுச்சு. யார் பயங்கரவாதி யார் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. படம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு என்னன்னா, சரி, அதே சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கருத்து சொன்னார். ஆக்சுவலி போன வாரமே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாருன்னா, மோடி பாதுகாக்கிறதுக்கு பதவியை பாதுகாக்கிறதுக்கு அமித்ஷா ராஜினாமா செய்யணும். இது நடக்குமா? இப்போ அதான் சாத்தியம். இது உண்மையில நடக்குமா? அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.